எகிப்து இதில் இல்லை என்றால் அதன் பகுதியில் உள்ள ப்ராமிஸ்ட் லேண்ட் நிலப்பகுதி எப்படி இஸ்ரவேலுக்கு கிடைக்கும் என்று சிலர் கேட்கலாம். இதை பற்றியதான எங்கள் பார்வையை வேறொரு காணொளியில் விரிவாக பகிர்வோம். சரி, இப்பொழுது நீங்கள் பார்க்கும் இந்த டேபிள் 83ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட 10 இனங்களில் இன்றைய பகுதியும் 1948ஆம் ஆண்டு நடந்த முதலாம் அரபு இஸ்ரேல் யுத்தத்தில் இஸ்ரேலை எதிர்த்த நாடுகளின் பட்டியலும். இது மாத்திரம் அல்ல, ஒரு தீர்க்க தரிசனத்தை தியானிக்கும் போது வெறுமனே ஒரு பகுதியை மாத்திரம் பார்க்காமல் அதனோடு இணைந்த மற்ற பகுதிகளையும் சம்பவங்களையும் இணைத்தே தியானிக்க வேண்டும். 83ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டது வெறும் ஒரு அரபு கூட்டணியின் இஸ்ரேலுக்கு விரோதமான சதியோ அவர்கள் மேற்கொள்ளும் போரோ மட்டுமல்ல, அதையும் தாண்டி சில விஷயங்கள் நிறைவேற வேண்டியுள்ளது. ஒருவேளை சிலர் சொல்வது போல இந்த போர் 1948 மற்றும் 1967ஆம் ஆண்டுகளில் நிறைவேறிவிட்டது என்றே எடுத்துக்கொண்டோமானால் 83ஆம் சங்கீதத்தில் முதல் பகுதி மாத்திரமே நிறைவேறியுள்ளது. அதாவது வசனங்கள் 2 முதல் 7 வரை மாத்திரமே நிறைவேறினதாக எடுத்துக்கொள்ளலாம். தீர்க்க தரிசனத்தின் மற்ற பகுதிகள், அதாவது 8ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனங்கள் வரை தேவன் அவர்களை மீதியானியருக்கு செய்தது போலவும், கீசோன் என்னும் ஆற்றண்டை எந்தோரிலே அழைக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய் போன சிசெரா, யாபீன் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும்படியாகவும் அவர்கள் மேல் நியாயத்தீர்ப்பு செய்யும்படியாக சொல்லப்பட்டது என்ன ஆனது?